ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, கவலைப்படாமல் கேள். கை நழுவி போகாது. நடப்பதை புரிந்து கொள். ஒரு முறையானும் கேள். உன் வாழ்வில் விலகிச் சென்றது உன்னை தேடி வரும். உன்னிடம் இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை பகிரவும், உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை உனக்கு புரிய வைக்கவும் நான் உன்னை சந்திக்க வந்துள்ளேன். இப்பொழுது நடக்கும் இந்த நிகழ்வுகளை எல்லாம் நீ பிரச்சனையாக பார்க்கிறாய். அவை உனக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் தருவதாக எண்ணி வருந்திக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மையில் இந்த துன்பங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் புதுவிதமான மாற்றங்களை கொண்டு வரும் என்பதையும், இவையெல்லாம் வெற்றியை நோக்கி உன்னை எப்படியெல்லாம் நகர்த்தி கொண்டிருக்கிறது என்பதையும், எவ்வாறு வெற்றியை உன்வசமாக்கலாம் என்பதையும் தெளிவாக கூறவே உன் அம்மா நான் வந்துள்ளேன். அதனால் பொறுமையாகவும் இறுதி வரை கேட்பது என்பதே என் அன்பு வேண்டுகோள். ஐயா தங்கமே, உன் வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு வழிகளும் கஷ்டங்களும் பல அனுபவங்களை உனக்கு தருகின்றது. ஒவ்வொரு முறை நீ காயப்படும் போதும் சில முகங்களை அடையாளம் காட்டுகின்றது. நீ உயிராகவும் உலகமாகவும் நினைத்த சில உறவுகள் உன்னை உதாசனப்படுத்தும் போதுதான் அவர்களின் உண்மை முகத்தை அறிந்து கொள்ள முடிந்தது. இறுதி வர உடன் வரும் என்று நீ நினைத்த நட்பு இக்குட்டான சூழ்நிலையில் உன்னை விடுத்து செல்லும் போதுதான் அவர்களின் இன்னொரு முகத்தை நீ பார்க்க முடிந்தது. ஒவ்வொரு மனிதனின் சந்தோஷம் காலங்களில் எல்லோரும் நல்லவர்களாகவே தெரிவார்கள். ஆனால் அவனின் இக்குட்டான சூழ்நிலையிலும் துன்பமான நாட்களிலும் மட்டுமே யார் நல்லவர், யார் கெட்டவர், யார் துரோகி என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியும். நீ நம்பிய உறவு உன்னை கைவிட்டு செல்லும். நீ எதிர்பாராத உறவு உனக்கு கை கொடுக்க முன்வரும். இதை நீ சரியாக புரிந்து கொண்டு வீணானவர்களை விலக்கிவிட்டு நல்லவர்களோடு கை கொடுத்து நகரும் பொழுதே வெற்றியை நோக்கி நகர முடியும். இதை நீ அனுபவ ரீதியாக உணர வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது இந்த காயங்களும் கஷ்டங்களும். இப்பொழுது நீ எல்லோரின் முகத்தையும் கண்டு கொண்டு விட்டாய். இனி ஒருபோதும் ஏமாற மாட்டாய். இப்பொழுது எது உண்மை எது பொய் என்று புரிந்து கொண்டாய். உன்னை நீ மாற்றிக்கொள்ளவும் வலுப்படுத்தவும் உனக்கு தேவைப்பட்டதுதான் இந்த ஏமாற்றங்கள், இந்த கஷ்டகாலங்கள் தான். உன் பலவீனம் என்னவென்று புரிய வைக்கிறது. அன்புதான் உன்னுடைய பலவீனம். யார் எதை கொடுத்தாலும் ஏற்காத நீ அன்பு வலையில் சுலபமாக சிக்கிக் கொள்கிறாய். அன்பை எதிர்பார்த்து ஏங்கி தவிக்கிறாய். ஆனால் பெரும்பாலும் ஏமாற்றங்களே அடைகிறாய். ஆனால் இப்பொழுது உன் பலவீனமே பலமாய் மாறிவிட்டது. இந்த சோதனை காலம்தான் உன்னை வலுவாக்கியது என்பதை தெரிந்து கொள். இனி புலம்பாதே. துன்பங்கள் புதிய பாடத்தை கற்றுத்தரும். வெற்றி உன்னை நோக்கி வரும். காத்திரு. உன்னை விலகிச் சென்ற அனைத்தும் உன்னை தேடி வரும். எனவே இந்த கஷ்ட காலங்களுக்கு நன்றி சொல். அனுபவத்தை போன்ற ஆசான் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. இனி ஆனந்தமான வசந்த காலம் உன்னை நோக்கி வரும். உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் பலிக்கச் செய்வேன். நம்பிக்கையோடு காத்திரு. நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.